4 கட்டமாக நடைபெற்ற தாவேகா கல்வி விருதுகள் வழங்கும் விழா மாமல்லபுரத்தில் நிறைவு பெற்றது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த 4 நாள் இந்த ஃபங்க்ஷன் நடந்ததுக்கு முக்கிய ஹீரோஸ் யார் தெரியுமா? மாவட்ட நிர்வாகிகள். நீங்கெல்லாம் இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷன் நடந்திருக்காது. இப்போ 2-3 பேரண்ட்ஸ்லாம் வந்து என்கிட்ட இங்கே பேசிட்டு இருக்கும் போது சொன்ன விஷயங்கள் அதுதான். ரொம்ப பெருமையா இருந்துச்சு உங்களை பத்தி அந்த மாதிரி என்கிட்ட சொல்லும் போது. ஒவ்வொருத்தங்க வீட்டுக்கா போய் அந்த வீடு தேடி போய் அவங்களுக்கு அந்த மரியாதையோட அவங்கள பத்திரமா கூட்டிட்டு வந்து திருப்பி பத்திரமா கொண்டு போய் நீங்க சேஃபா அவங்கள டிராப் பண்ற வரைக்கும் நீங்க இல்லாம நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலப்பா. So again, thank you all, thank you so much. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். இந்த 4 கட்டங்களாக நடைபெற்ற இந்த கல்வி விருதுகள் வழங்கும் விழா நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த விழாவில் இதுவரைக்கும் என்னென்ன சுவாரஸ்ய நிகழ்வுகள், என்ன மாதிரியான சர்ச்சை நிகழ்வுகள்லாம் நடந்துச்சுன்னு முழுமையா பதிவு பண்ணலாம். நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் சார்பில் மாநில மாவட்ட அளவுல அரசு பொதுத் தேர்வுகள்ல தேர்ச்சி பெற்ற மாணவர்களை கடந்த 3 ஆண்டுகளாக கௌரவித்து வருகிறார் அக்கட்சியுடைய தலைவர் விஜய். ஒவ்வொரு ஆண்டும் சான்றிதழ், பொன்னாடை மற்றும் முக்கிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டை பொறுத்தவரையில 4 கட்டமாக இந்த நிகழ்வு என்பது நடைபெற்றிருக்கிறது. முதல் கட்டத்துல 88 சட்டமன்ற தொகுதிகளுக்கும், பிறகு 75 சட்டமன்ற தொகுதிகளுக்கும், 3வது 4வது கட்டங்கள்ல தலா 306 மற்றும் 234 மாணவர்கள் என 1500க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு ரூபாய் 5000 ஊக்கத்தொகையுடன் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் முதல் கட்டத்திலே, அதாவது நிகழ்வுடைய முதல் கட்டத்திலே மாநில அளவுல முதல் 3 மதிப்பெண்களை பெற்ற மாணவர்கள் அழைத்து அவர்களுக்கான உயரிய பரிசாக வைரத்தோடு, தங்க மோதிரம் ஆகியவற்றை வழங்கி கௌரவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நிகழ்வின் 4வது கட்டமான இறுதி நாளான இன்று பள்ளிக்கல்வித்துறை வரலாற்றிலேயே அரசு உண்டு உறைவிட பள்ளியில பயின்று, அதுவும் ஒரு மலை அடிவாரத்துல இருந்து பயின்று தற்போது ஐஐடிக்கு தேர்வாகி, அதாவது ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாக தேர்வாகி ஐஐடியில பயிர்க்கக்கூடிய ராஜேஸ்வரி என்ற மாணவியை அவரது குடும்பத்துடன் அழைத்து கௌரவித்தது மட்டுமல்லாமல் அவரது படிப்பை பாராட்டி ஊக்கத்தொகையாக 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் வழங்கியிருக்கிறார்.